தன் சோதனைகளை ஜெபத்தால் வென்றவள் அன்னாள். அன்னாள் என்றால் தயவு அல்லது கிருபை என்ற அர்த்தம். மிகவும் பொறுமையானவள், தேவன் மீது மிகுந்த விசுவாசமும் அன்பும் பக்தி வைராக்கியம் கொண்டவள். எல்கானாவுக்கு சிறந்த மனைவியாகவும் சாமுவேலுக்கு சிறந்த தாயாகவும் இருந்தவள் ஒரு தீர்க்கதரிசியும் கூட. ஜபத்தில் விடாமுயற்சியுடன் இருந்து அவள் வாழ்க்கையில வந்த எல்லா போராட்டங்களையும் ஜபம் என்னும் ஆயுதத்தால் மேற்கொண்டவள் வெற்றி பெற்றவள். பழைய ஏற்பாட்டில கர்த்தருடைய ஆலயத்திற்கு சென்றதாக பதிவு செய்யப்பட்ட பெண் அன்னாள் மட்டுமே. ஆண்டவருக்கு பொருத்தனை செய்து ஜபம் செய்த பெண்ணோ அன்னாள் தான். பழைய ஏற்பாட்டில மற்ற எல்லா பெண்களை விட கர்த்தரை குறித்து அதிகமாக புகழ்ந்து பேசியதும் இந்த அன்னாள் மட்டும்தான். அவளுடைய கடினமான காலகட்டங்களிலும் கர்த்தரை உண்மையாய் தேடியவள். ஆண்டவரிடத்திலிருந்து நன்மை பெற்றுக் கொண்ட போதும் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவளாய் அவரை துதித்து ஆராதித்தவள். ஒரு மோசமான காலகட்டத்தில் இவர்கள் வாழ்ந்தாலும் ஆண்டவருக்கு உண்மையாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. வருடந்தோறும் அவருக்கு பலிகளை தவறாம செலுத்திக் கொண்டிருந்தாங்க. கர்த்தர் அன்னாளின் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். குழந்தையின்மையால பாதிக்கப்பட்ட அன்னாள் மிகவும் அவமானத்தையும் துக்கத்தையும் சந்தித்தாள். அவள் உடைக்கப்பட்டவளாய் இருந்தாள். குழந்தையின்மையால பாதிக்கப்பட்ட வேதாகம பெண்களில அன்னாள் 4வது பெண். ஆண்டவருக்கு ஒரு மிகப்பெரிய நோக்கம் இருந்தது. சீர்கெட்டு போயிருக்கிற தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேல் மக்களை வழி நடத்துவதற்கு, வேத வசனங்களை கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு நல்ல தலைவன் தேவை. இந்த காலகட்டத்துல தான் கர்த்தர் அன்னாளின் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தார். அன்னாள் தேவ சமூகத்துல வந்து ஜெபித்தாங்க. கர்த்தர் தனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அந்த பிள்ளை உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கே அவனை ஊழியக்காரனாய் ஒப்புக் கொடுப்பேன் என்று சொல்லி பொருத்தனை செய்தாங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு சாமுவேல் என்னும் ஒரு வல்லமையான தீர்க்கதரிசியை அன்னாளுக்கு பிள்ளையாக கொடுத்தார். அவள் பொருத்தனை செய்தது போலவே தன்னுடைய ஒரே மகனை கர்த்தருடைய ஆலயத்துல ஆண்டவருக்கு பணிவிடை செய்ய ஒப்புக் கொடுத்தார். அன்னாளின் அர்ப்பணிப்பை கண்ட தேவன் அன்னாளுக்கு தொடர்ந்து 5 பிள்ளைகளை கொடுத்து கர்த்தர் அன்னாளை ஆசீர்வதித்தார். சாமுவேல் மூலமாக இஸ்ரவேல் தேசத்துல ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வந்தார். வல்லமையாக சாமுவேலை கர்த்தர் பயன்படுத்தினார். அன்னாளுடைய வாழ்க்கையிலிருந்து நாம கற்றுக்கொள்ள ஏராளமான காரியங்கள் உண்டு. எப்பேற்பட்ட பிரச்சனைகளாயிருந்தாலும் உங்க வாழ்க்கையில நீங்க போக வேண்டிய இடம் ஆண்டவருடைய சமூகம். உங்களை காயப்படுத்தும் மக்களை நீங்க பழிவாங்க நினைக்க வேண்டாம். மாறாக நீங்க கர்த்தருடைய சமூகத்திற்கு போங்க. உங்க இருதயத்தில் இருக்கிற போராட்டங்கள், உங்கள் சுமைகளை கர்த்தருடைய சமூகத்துல ஊற்றி விடுங்க. ஜபத்திற்கு பதில் உடனே வரவில்லை என்று சொல்லி சோர்ந்து போகாதீங்க. விடாமுயற்சியுடன் ஜபத்துல தரித்திருங்க. விசுவாசத்தோடு இருங்க. நம்முடைய திட்டங்களை விட தேவ திட்டம் சிறந்தது என்பதை நாம மறக்கவே கூடாது. அவருடைய நோக்கத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது ஒருபோதும் ஆண்டவர் நம்மை வெட்கப்பட்டு போக விடமாட்டார் என்பது மாறாத உண்மை.